ஒரு பசுமையான காட்டில் கிக்கி என்கின்ற அணில் ஒன்று மகிழ்ச்சியாக துள்ளி விளையாடியது. அதன் அருகில் நிறம் மாறும் திறன் கொண்ட ராக்கி என்ற பச்சோந்தியும் வாழ்ந்தது. கிக்கி ராக்கியிடம், உன் நிறம் மாறும் திறன் கண்டு வியந்தேன். எனக்கும் உன்னை போல் நிறம் மாறுவதற்கு மிகவும் ஆசை என்று ஏக்கத்துடன் கூறியது. ஒரு நாள் கிக்கி ராக்கி மாதிரி மரத்தில் மறைந்து ஒட்டிக்கொண்டு நிறம் மாற ஆசைப்பட்டது. ஆனால் அதன் பஞ்சு போன்ற பெரிய வால் மேலே தூக்கி கொண்டது. மற்ற பறவைகள் இதை பார்த்து சிரித்தன. அவமானப்பட்ட கிக்கி ராக்கியிடம், உன்னை போல் நிறம் மாறும் திறன் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என கவலையுடன் கூறியது. ராக்கி மெதுவாக சிரித்துக்கொண்டு, கிக்கி, எல்லோருக்கும் தனித்தனி திறமை இருக்கிறது. எனக்கு நிறம் மாறும் திறமை, உனக்கு வேகமான ஓட்டம் மற்றும் துள்ளல் இருக்கிறது என ராக்கி கூறியது. அப்போது சத்தத்துடன் கழுகு ஒன்று ராக்கியை பிடிக்க பறந்து வந்தது. ராக்கி மரத்தின் நிறத்தோடு நிறமாக மாற முயன்றது. ஆனால் கழுகு கண்டுபிடித்து விட்டது. உடனே கிக்கி அங்கிருந்து கிளை மேல் வேகமாக குதித்து கொட்டைகளை கழுகின் மேல் தூக்கி எறிந்தது. விடாமல் அங்குமிங்கும் ஓடி கழுகை திசை திருப்பி விரட்டிவிட்டது. ராக்கி நிம்மதியுடன் பெருமூச்சு விட்டது. கிக்கி, இன்று உன் வேகம் என் உயிரை காப்பாற்றியது. நீ என் திறமைக்கு ஆசைப்பட்டிருந்தால் நான் இங்கு உயிருடன் இருந்திருக்க மாட்டேன் என கூறியது. கிக்கிக்கு உண்மை புரிந்தது. நாம் பிறரை போல ஆக வேண்டியதில்லை, நமக்குள் இருக்கிற திறமைகளே நம்மை சிறப்பாக்கும் என்று உணர்ந்தது. இதுதான் இந்த கதையோடைய கருத்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.